Hi Makale, welcome to Middle Class Gully Cricketers. Hi Rohit, Prabhu and Toby. Hi, hi. ஹலோ ஹலோ Hi. ஹலோ ஹலோ டோபி ஹலோ வந்து நம்மளோட எம்சிஜிசி பிலீவர் அதுல வந்து மெம்பர்ஷிப் வாங்கியிருக்க ஒரு மெம்பர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, லைவ்ல எல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரு 2 வீடியோல ஃபீச்சர் பண்றதுக்காக நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 2 வீடியோல ஃபீச்சர் ஆவாங்க எம்சிஜிசி பிலீவர்ஸ் மெம்பர்ஷிப் வாங்குறவங்கன்னு. நேத்து ஆர்சிபி வீடியோல மாதவன் வந்து பேசியிருந்தாரு. அவருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க. And ஒரு பயாஸ்டு ஃபேனா இல்லாம ஆர்சிபி எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஆப்ஷன்ல என்னென்ன ஃபிளாஸ் இருக்கு, என்ன அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் மீட் பண்ணிருக்காங்கன்றத ரொம்ப தெளிவாவே பேசியிருந்தாரு. இன்னைக்கு டோபி வந்து மும்பை இந்தியன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஆஹ், அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி எம்ஐ ஆக்ஷன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி பேசியிருக்கும் போது எம்ஐ ஸ்குவாட் எப்படி இருக்கு இப்போ, அண்ட் ஆக்ஷன்ஸ்ல வந்து எப்படி பண்ணிருக்காங்க, வாங்கன்னா வணக்கங்கன்னான்ற பைஸ் யாரு, வெல்கம் பைஸ்ங்கிறத பார்க்க போறோம். செகண்ட் பாத்தீங்கன்னா இந்தா வச்சுக்கோன்னு யாரை வந்து மும்பை இந்தியன்ஸ் தலையில மிச்ச டீம்ஸ்லாம் சேர்த்து கட்டிட்டாங்க. அண்ட் ஒரு பேலன்ஸ் இருக்காது, சப்போஸ் அவர் வந்து 11th ஃபீச்சர் ஆனானா அப்படிங்கிற பிளேயர்ஸ் வந்து இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற செக்மெண்ட்ல பார்க்க போறோம். தேர்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா அடேங்கப்பா 11 பேரு வித் 1 இம்பாக்ட் சாங். இதுதான் 3 செக்மெண்ட்ஸா பிரிச்சு இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எம்ஐ ஆக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. பிரபு நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. எம்ஐ அதான் ஆக்ஷன் எப்படி ஆக்சுவலா பண்ணியிருக்காங்க? எப்பவுமே வந்துட்டு ஆக்ஷன்ல வந்துட்டு என்ன சொல்றது ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா இருந்தாலுமே எம்ஐ வந்துட்டு அந்த டொமஸ்டிக் பிளேயர்ஸை வச்சு நல்லா இது பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் எனக்கு ஏதோ ஒரு 2020 வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களோ 2020 சீசன் இந்த இது மாதிரி இருந்தது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பும்ரா அண்ட் போல்ட் அந்த காம்போ வந்துட்டு நல்லா இருக்கு. ஸோ இவங்களோட பவுலிங்கை மட்டுமே சமரைஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்துட்டு நான் ஒரு பாட்டு வச்சிருக்கேன் வழக்கம் போல. இப்போ ட்ரேட்மார்க்கா அது வந்துட்டு இருக்கு. அது எப்படின்னா, ஒரு பக்கம் போல்ட் ஒரு பக்கம் தீபக் பும்ரா நடுவினிலே எத்தனை மெய்டன் எத்தனை விக்கெட்டு பவர் பிளே டெத்தினிலே. அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சாலிட். நம்ம எப்பவுமே சொல்லுவோம் அவங்க கடப்பார பேட்டிங் லைனப்ன்ட்டு. இப்ப பவுலிங்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கடப்பார மாதிரி இருக்கு. ஸோ நம்ம பார்த்திருக்கோம் தீபக் சகர் அண்ட் போல்ட் தான் வந்துட்டு லாஸ்ட் 6 இயர்ஸ்ல பவர் பிளேல அதிகமா விக்கெட் எடுத்தவங்க. டெத்ல கேட்கவே வேணாம். உங்களுக்கு வந்துட்டு பும்ரா வந்துட்டு யாராலும் இன்னும் இன்னும் ப்ரெடிக்டே பண்ணல, இன்னும் கிராக்கே பண்ணல பும்ராவோட கோட. எனி டே வந்துட்டு உங்களுக்கு அவரோட என்ன சொல்றது அவரோட பேட் டேல 4 for 30ன்னு போவாரு. அதெல்லாம் வந்துட்டு நிறைய பிளேயரோட 4 for 30ங்கிறது ஃபினாமினல் ரெக்கார்டு மாதிரி மற்ற பிளேயர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு நல்ல இது. அண்ட் என்ன ஒரே ஒரு குறைனா இந்தியன் ஸ்பின்னர் இல்ல. பட் அவங்க எடுத்திருக்க மிச்சல் சாண்ட்னர் ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர். அவர் வந்துட்டு என்ன சொல்றது அவரு இருந்த டீம்ல வந்துட்டு அவருக்கு சரியா சான்ஸ் கிடைக்கல. பிகாஸ் ஆஃப் என்ன சொல்றது நிறைய கமாடிட்டி அவர் மாதிரி இருந்தனால இங்க இவர் மட்டும்தான் இருக்காரு. வேன் கடையில செம குரூஷியலா இருக்க போறாரு. அண்ட் தே குட் பிளே வித் அல்லா கசன்ஃபர். அல்லா கசன்ஃபர் ஒரு அன்பிரிடிக்டபிள் என்ன சொல்றது ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். பட் என்னன்னா இன்னும் வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்போஸ் ஆகல. ஒரு ஒரு இது கிடைக்கல. என்ன சொல்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. பட் நம்ம எம்ஐ பார்த்திருக்கோம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் யாருன்னே தெரியாது. நம்ம நீங்க ஆக்ஷன்ல சொன்ன மாதிரி 30 lakhs 40 lakhs பேஸ் பிரைஸ்ல வாங்கிக்கிட்டு ஊன்னு வந்துட்டு ஆகாஷ் அம்பானியும் மகிழா ஜெயவர்தனாவும் ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனிடே அவங்கள நம்ப முடியாது. அவங்க வந்துட்டு ஒரு யங்ஸ்டரை கொண்டு வந்து ஆட வச்சிருவாங்க. அதே மாதிரி தான் ராபின் மின்ஸ் பிக்குமே. ராபின் மின்ஸ் வந்துட்டு அவங்க ஒன் ஆஃப் தி டேலண்ட் ஃபுல்ல இருந்துட்டே இருந்தாரு அவரு. ரொம்ப முன்னால நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால மோரார்லெஸ் நல்லா பண்ணியிருக்காங்க ஆப்ஷன். ஓகே ரோஹித், நீங்க என்ன நினைக்கிறீங்க எம்ஐ ஆக்ஷன்ஸ் பத்தி? ப்ரோ, ஸோ நல்லாவே பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு 5 சாலிட் ரிட்டன்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 6 ஸ்லாட்டை ஃபில் பண்ணணும். அண்ட் அந்த 6 ஸ்லாட்டை நான் எப்படி ஃபில் பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சு நம்ம நம்ம வந்து ட்ரெண்ட் போல்ட்டை பத்தி பேசியிருந்தோம். மும்பை இந்தியன்ஸ் ப்ரிவியூல கூட பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஆல் அவுட் போவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆல் அவுட் போனாங்க. நம்ம வந்து இப்போ எப்படி சொன்னோம்னா மேல ஒரு ஓப்பனிங் விக்கெட் கீப்பர் பேட்டர் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த ஒரே ஒரு ஸ்லாட்டை மட்டும் தான் அவங்க மோரலஸ் வில் ஜாக்சன் வச்சு ஃபில் பண்ணிருக்காங்க. அது வந்து இப்போ ஒரு கடப்பார பேட்டிங் ஓப்பனிங் லைனப்பா மாறிடுச்சு. அது ரோஹித் சர்மா அண்ட் வில் ஜாக்ஸ் அப்படின்றது. அந்த விக்கெட் கீப்பர் அவங்க ராபின் மின்ஸ் வச்சு தே ஆர் ட்ரைங் டு ஃபில் தட் ஸ்லாட் அஸ் வெல் வித் ஃபினிஷர். ஏன்னா அவங்களுக்கு இப்ப அந்த ஃபாரின் ஃபினிஷரும் இல்ல. சோ அதனால அப்படியும் யோசிச்சிருக்காங்க. சோ எஸ், மோரலஸ் செட்டில்டு தீபக் சார் போயிருக்காங்க. நம்ம கண்டிப்பா அதை இந்த வீடியோ பேசலாம். பட் எஸ், டெஃபினெட்லி ஒரு ஃபர்ஸ்ட் 11 பக்காவா செட் ஆயிருக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு. ஓகே டோவி, ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் நீங்க ரெப்ரசென்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா நீங்க, இல்ல ஜென்ரலி மும்பை இந்தியன்ஸ் பேசுறதுக்காக வந்திருக்கேன் ப்ரோ அந்த மாதிரியா? ஜென்ரலா மும்பை இந்தியன்ஸ் பேசுறதுக்காக வந்திருக்கேன். பட் எனக்கு பிடிக்கும், ரோஹித் சர்மாவை பிடிக்கும்.
ஹர்திக் பாண்டியாவை பிடிக்கும். ஸோ அதனால மும்பை இந்தியன்ஸ் ரெப்ரசன்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ மும்பை வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்து குவைட்டா தான் இருந்தாங்க. இன்னொன்னு என்ன அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் 5 இந்தியன் கோர் அவங்களுக்கு இருக்கு. 4 பேட்ஸ்மேன் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க வெறும் பவுலிங் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சு தான் ஆக்ஷனுக்கு வந்திருப்பாங்க. அதனால டீசென்ட் பேட்ஸ்மேன் 2 பேரு ஓப்பனிங்ல ரயன் ரிக்கல்டன் அந்த மாதிரி எடுத்தாங்க. வில் ஜாக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு போனஸ் தான். ஆர்சிபி ரிட்டென்ஷன் ஆர்டிஎம் போட்டுருவாங்க நினைச்சிருப்பாங்க. பட் பண்ணல. அதனால அது போனஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. பவுலிங்ல போல்ட், தீபக் சகர் இந்த மாதிரி மெயின் பவுலர்ஸ் எடுத்து பவுலிங் தான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேக்கப்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க. மேபி அவங்களோட இது தெரியும். எப்படி நிறைய சின்ன சின்ன பிளேயர்ஸ் எடுத்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. அதனால அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் ஓரளவு டீசெண்டா தான் பண்ணியிருக்காங்க. நான் பெஸ்ட்ன்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். ஆமா. ஆக்சுவலி நானுமே வந்து டோபியோட தான் ஒத்து போறேன். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்ஷன் அவ்வளவுதான் இங்கவே முடிஞ்சிச்சு. அவங்க அவங்க பேர்ல எழுதிருக்க கப்ப அப்படிங்கிற ஒரு பயம் கொடுக்குற மாதிரி ஒரு இதா பேட்டிங் இருக்கு, பவுலிங்கும் இருக்கு. பட் அந்த மிடில் பேஸ் இருக்குல்ல, ஒரு ஃபினிஷர் எப்பவுமே மும்பையோட டிஎன்ஏ எப்படியா இருந்திருக்குன்னா ஒரு ஃபாரின் ஃபினிஷர் வித் இந்தியன் ஃபினிஷர், அந்த ஒரு காம்பினேஷன் செம்மையா கிளிக்கா இருக்கும். அது போனதுல இருந்தே அந்த வேக்யூமை வந்து ஃபில்லே பண்ண முடியல. அது ஒரு வாய்டா தான் இருக்கு எம்ஐயோட பேட்டிங் லைனப்ல. அது இப்பயாவது ரீப்ளேஸ் பண்ண வேற ஏதாவது கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இப்போ லாஸ்ட் டைம்லாம் பாத்தீங்கன்னா டிம் டேவிட் இருந்தாரு, ரொம்ப ரேஷப்பட்டு இருந்தாரு. அப்பவே அதை ஃபில் பண்ண முடியலங்கிறப்போ இப்போ அது அப்படி கம்ப்ளீட் வாய்டோடவே போறாங்க. அது என்ன பண்ண போறாங்க நமக்கு கேம் ஸ்டார்ட் பண்ண தான் தெரியும். நான் வந்து எங்கேயாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் எல்லாருமே ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, கண்டிப்பா வந்து அந்த ஒரு ஃபினிஷர் சாலிட் ஒரு ஃபினிஷரை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் மிஸ் பண்ணிட்டாங்களோ எம்ஐ ஆப்ஷன்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து வில் ஜாக்ஸை வந்து அவங்க வந்து இப்போ ஃபினிஷரா பாக்குறாங்க. அவங்க போட்ட போஸ்ட்டுமே ஒரு கிரிப்டிக் போஸ்டா இருந்தது. ஓகே லெட்ஸ் ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி ஹர்திக் அண்ட் வில் ஜாக்ஸை வச்சு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. ஸோ அது மூலியமா அவங்க வில் ஜாக்ஸை வந்து டீப்ரமோட் பண்ணி 6th ஹர்திக் பாண்டியாவோட ஆட வச்சு ஒரு ஃபினிஷர் ரோல் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வருது. நம்ம இதை டீட்டெயிலா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்குமே வந்து ஒரு ஒரு அபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாமே தவிர்த்து ஒரு எக்ஸலண்ட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆப்ஷன் சொல்ல முடியாது. ஒரு அபவ் ஆவரேஜ் ஆப்ஷன் எம்ஐக்கு அப்படின்னு தான் நானுமே பாக்குறேன். ஸோ நம்ம செக்மெண்ட் சொல்ல போயிடுவோம். இந்த வீடியோ நம்ம 3 செக்மெண்டா பார்த்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி தான் வாங்கன்னா வணக்கங்கனால வெல்கம் பைஸ், சாலிட் பைஸ் அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் இந்தா வச்சுக்கோ செக்மெண்ட்ல இவங்களை நம்ம தலையில கட்டிட்டாங்களே, இவங்க பிளேயிங் லெவல்ஸ் ஆனா என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்க பிளேயர்ஸ். தேர்ட் வந்து அடேங்கப்பா 11 பேரு வித் 1 இம்பாக்ட். இதுல நம்ம பாக்குற எல்லாமே வந்து ஆக்ஷன்ல எடுத்த பிளேயர்ஸ் மட்டும்தான், ஆல்ரெடி டீம்ல ரீடைன் ஆன பிளேயர்ஸ் கிடையாது. அதை கிளியர் பண்ணிக்கிறோம். ஸோ வாங்கன்னா வணக்கங்கண்ணா. பிரபு தான் போன வாட்டி ஸ்டார்ட் பண்ணது. ஸோ பிரபுவே ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களோட வெல்கம் பைஸ் யாரு பிரபு? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் அ வெல்கம் பையா நான் வந்துட்டு யாரை சொல்லுவேன்னா, பக்கத்து பேனலுக்கு போய் கை கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த பை தான் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ஸ்டீல். 5.25 crore உங்களுக்கு வில் ஜாக்ஸ் கிடைக்கிறாரு ஒரு ஆக்ஷன்ல அப்படின்னா அதை தான் நான் வந்துட்டு கண்டிப்பா டாப் பைன்னு சொல்லுவேன். அண்ட் மோர் ஆர்லெஸ் தீபக் சகர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் சொல்லி தான் ஆகணும். 2 பேருமே வந்துட்டு உங்களுக்கு டாப் அந்த டாப் வந்துட்டு எனக்கு தெரியல, மேபி 3-3ன்ட்டு மாத்தி ஒரு 3 overs ஸ்பெல் 2 பேரும் மாத்தி 6 overs போட்டுருவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா ரொம்ப டெட்லியா இருக்கு. அண்ட் நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம், மிச்சல் சாண்ட்னர் வந்துட்டு எம்ஐக்கு போனா கரெக்டா இருப்பாரு, பெட்டர் சூட் அட் எம்ஐ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அதனால மிச்சல் சாண்ட்னர் ஒண்ணு. அண்ட் எனக்கு தெரியல, ஆக்சுவலா ராபின் மின்ஸை வந்துட்டு அவங்க ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க. ராபின் மின்ஸ் வந்துட்டு எங்களுக்கு தெரியும், ஒரு 2 years என் கூட ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ராபின் மின்ஸ் அண்ட் ஆர்டிஎம் யூஸ் பண்ண நமந்தீர் நம்ம பார்த்திருக்கோம். நமந்தீர் வந்துட்டு ஒரு சீசன் தான்னாலுமே அவரோட எஃபெக்ட் காமிச்சாரு, இம்பாக்ட் காமிச்சாரு, அவரோட இன்டென்ட் நல்லா தெரிஞ்சிருக்கு. அவரை கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஃபினிஷர் ரோல் ஆட வைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் வில் ஜாக்ஸையும் மோர் ஆர்லெஸ் அவங்க வந்துட்டு ஃபினிஷர் தான் சொல்லியிருக்காங்க. லைக் தோபாய் அந்த மாதிரி, லைக் என்ன சொல்றது, 2 brothers ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி மீன்ல தான் அந்த போஸ்டும் போட்டிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு டாப் தி ஆர்டர்ல ரயன் ரிக்கல்டன் இறக்கி விட்டு கீழே டவுன் தி ஆர்டர்ல வந்துட்டு வில் ஜாக்ஸ் இறக்கி விட்டு அவங்க ஒரு இம்பாக்ட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இதெல்லாம் தான் என்னோட வெல்கம் பைஸ். ஓகே ரோஹித் மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல. சாரி வெல்கம் பைஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்பர் 1 எனக்கு தெரிஞ்சு பிரபு ப்ரோ சூப்பரா சொன்னாரு, வில் ஜாக்ஸ் ஸ்டீல் அட் 5.25. அது எப்படி விட்டாங்க ஆர்சிபின்றது வந்து நம்ம அது கண்டிப்பா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் தான். பட் எஸ் கண்டிப்பாவே கடப்பார பேட்டிங். பட் என்ன கேட்டீங்கன்னா பர்சனலி ஓபன் பண்றது அவரோட பெஸ்ட் ஸ்லாட். நீங்க நானுமே அந்த போஸ்ட பார்த்தேன், அந்த ஃபினிஷர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க, பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்.
சோ அது அவங்க எப்படியா மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. மேபி ரயன் ரிக்கல்டன் அந்த டாப் ஆடுறாங்களா அப்படின்றதும் நம்ம பார்க்கணும். அது ஒரு பாயிண்ட். பட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா வெல்கம் பைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் 100%, தீபக் சார் 100%. உங்க போலிங் யூனிட் செட். நீங்க வாங்கடையில பாத்தீங்கன்னா இனிஷியலா அந்த ஸ்விங்க உங்களுக்கு வந்து தேவைப்படுது. புவனேஸ்வர் குமாருக்கு ஆல் அவுட் போனாங்க. இன்ஃபேக்ட் அவர் கிடைக்கிறன்னு பாத்தீங்கன்னா தீபக் சாருக்கு ஆல் அவுட் போய் எடுத்தாங்க. சோ உங்களுக்கு இப்ப நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த 2 பை பக்காவா உங்களுக்கு என்ன பண்ணும்னா தீபக் சஹர் அட் த டாப் உங்களுக்கு ஸ்விங் கொடுக்க போறாரு, ட்ரெண்ட் போல்ட் போட போறாரு. இன்ஃபேக்ட் ஒரு நல்ல ஸ்டார்ட் என்னன்னா கடந்த ஒரு 5 வருஷத்து ஐபிஎல்ல ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சஹர் தான் மோஸ்ட் விக்கெட்ஸ் இந்த பவர் பிளே. அவங்க ரெண்டு பேரும் மும்பை இந்தியன்ஸ்க்கு அட் த டாப் 3 ஓவர் போட போறாங்க. சோ அப்படின்றப்ப நிச்சயமா அவங்க வந்து ஏர்லியா ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ட் இதனால ஜஸ்பிரீத் பும்ரா மேல மேசிவா பிரஷர் குறைய போகுது என்னை பொறுத்த வரைக்கும். சோ அது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். அண்ட் மிச்சல் சாண்டர் அட் பேஸ் பிரைஸ் இஸ் ஸ்டீல். எனக்கு இன்னுமே புரியல டீம்ஸ் வந்து ஏன் மிச்சல் சாண்டருக்கு ஒரு பிரைஸ் கூட ஏத்தி விடல அப்படின்னு. ஹி இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். வேர்ல்ட் கிரிக்கெட்ல ஒயிட் பால்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பின் ஆல்ரவுண்டர். ஸோ அப்படின்றப்போ நீங்க வந்து அவரை எடுத்திருக்கீங்க. ஸோ இவங்க எல்லாருமே தான் வில் ஜாக்ஸ், தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் சாண்ட்னர் ஆர் மை டாப் பிக்ஸ். டோபி உங்களோட வாங்கணும் வணக்கங்கண்ணா. என்னை பொறுத்தளவு வெல்கம் பைஸ்னா 2 கிவிஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னரே கிடையாது. மிச்சல் சாண்ட்னர் எடுத்தது பெஸ்ட் மூவ். ஏன்னா அல்லா கசன்ஃபர் எடுத்திருக்காங்க, பட் அவருக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் மிச்சல் சாண்ட்னருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக இருந்திருக்காரு ஐபிஎல்ல. ஸோ மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதுவும் அந்த மும்பை கண்டிஷனில் அவருக்கு சூட் ஆகும். ஸோ அவர் எடுத்தது அது ஒரு வெல்கம் பை. இன்னொன்று போல்ட் ஆப்வியஸாக தெரியும். ஓப்பனிங் ஸ்பெல் போட்டு 3 ஓவர்ஸ் சாலிடாக போட்டு கொடுத்துருவார். இது 2ம் பெஸ்ட் பை. ஆனா இந்த தீபக் சஹர் விஷயத்துல எனக்கு ஒரு இஷ்யூ இருக்கு. அவரு நல்ல பிக் தான், பட் அவரோட இன்ஜூரி வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால இதுக்கு பெஸ்ட் பைன்னு என்னால சொல்ல முடியாது. அதுவும் 9.75 crores அவர் பெஸ்ட் 5ஆன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸை எடுத்திருக்காங்க. அவர் ஓப்பனிங் ஆட வச்சாங்கன்னா பெஸ்ட் பை. நீங்க சொல்ற மாதிரி ஃபினிஷிங் ஆட வச்சாங்கன்னா எப்படின்னு தெரியல. அது சூட் ஆகுமான்னு தெரியல அவரோட பிளேக்கு. அதனால என்னோட பெஸ்ட் பை 2 கிவிஸ் தான் ப்ரோ. ஓகே, நான் வந்து வாங்கினா வணக்கங்கண்ணா செக்மெண்ட்ஸ் என்னோட வெல்கம் பைஸை சொல்றது ஃபர்ஸ்ட் போல்ட் தான். ஏன்னா வந்து பும்ரா எனக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்துச்சு லாஸ்ட் 4 years தான் நம்ம பார்த்துருக்கோம். அவருக்கு இன்னும் 2ல இருந்து கை கொடுக்குற மாதிரி ஒரு பவுலரும் இல்லை. அண்ட் அவங்க எடுத்துட்டு வந்தது பேரண்ட் ஆஃப் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஃபாரின் பவுலர்ஸ் யாருமே அவருக்கு பெருசா போல்ட் கொடுத்த அளவுக்கு கை கொடுக்கல. போல்ட் இருக்கப்பதான் லாஸ்டா டிராஃபி அடிச்சாங்கன்னு எனக்கு தோணுது. எம்ஐ அங்கேருந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கன்றப்ப கண்டிப்பா இப்ப போல்ட் வந்திருக்கிறது பும்ராவோட ஒர்க்லோட வந்து கணிசமா குறைக்கும். பெரிய அளவுல என்ன சொல்றது பவர் பிளேல வந்து ஒரு 2 ஓவர் தள்ளணும் பும்ரான்ற ப்ரெஷரே இருக்காது. அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் போல்ட் தான். செகண்ட் நானுமே சாண்ட்னர் தான் சொல்றேன். சாண்ட்னர் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுமே ஒரு வீக் பாயிண்டா இருந்திருக்கு எம்ஐக்கு. நம்ம எம்ஐ வீடியோவை அடிக்கடி திருப்பி சொல்றது அவங்க ஒரு நல்ல ஸ்பின்னர் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ராகுல் சார் மாதிரி ஒரு ஸ்பின்னர் அவங்க யங்ஸ்டர் தான் கூப்பிட்டு வந்தாங்க. அண்ட் குணால் பாண்டியா ஒரு யங்ஸ்டரா கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து நல்லா பண்ணி கொடுக்குறப்போ அவங்க கப்பு டிராஃபி ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வீக் ஆனதுல இருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. இப்போ எனக்கு சாண்டர்ல பெஞ்ச் தேய்ச்சிருக்காரு சிஎஸ்கேல, சுத்தமா வாய்ப்பே கிடைக்கல. அப்படிங்கிறப்போ எம்ஐ கண்டிப்பா ஒரு 14 மேட்சஸும் ஆட போறாங்கன்னு தான் தோணுது எனக்கு. ரொம்ப லீன் சான்சஸ் தான் இருக்கு அவர் டிராப் பண்றதுக்கோ இல்ல பெஞ்ச்ல உட்கார வைக்கிறதுக்கோ. ஏன்னா ஒரு டாப் ஸ்பின்னர் அவங்களுக்கு இல்ல. அப்படிங்கிறப்போ சாண்டர் வந்து பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்க போறாங்கிறதுனால ஃபர்ஸ்ட் போல்ட், செகண்ட் சாண்ட்னர்னு சொல்றேன். தேர்ட் வந்து ஆப்வியஸ்லி என்னால தீபக் சஹர் தான் சொல்ல முடியுது. ஏன்னா ஒரு பவர் பிளே ரெக்கார்ட்ஸ் அந்த வீக்னஸ் என்னன்னா அவர் எங்கேயாவது இன்ஜூர் ஆயிட்டாருன்னா பெரிய கன்சர்னா போயிடும். ஒரு பேக்கப் அந்த மாதிரி ஒரு பவுலர் இருக்காங்களான்னு தெரியல எம்ஐக்கு. அப்படிங்கிறப்போ அவர் வந்து தேர்டா சொல்ல வேண்டிய சூழ்நிலை வர்றது பவர் பிளேல அவரோட இம்பாக்ட் அதே ஒரே காரணத்துக்காக. வில் ஜாக்ஸ் ஏன் நம்பர் 4ன்னு சொல்றேன்னா அவர் இவங்க வந்து ஃபினிஷரா யூஸ் பண்ண போறாங்களா டாப் தி ஆர்டர்ல யூஸ் பண்ண போறாங்கன்ற டவுட்ஃபுல்னஸ் இருக்கிறதால மட்டுமே அவர் வந்து நான் வந்து 4th சொல்றேன். மேபி அவர் டாப்ல யூஸ் பண்ணாங்கன்னா அவர் 1 or 2 பொசிஷனுக்கே வந்துருவாரு. ரயன் ரிக்கல்டன்ல டாப்ல இருக்காம ரோஹித்தோட ஓப்பனிங் இறக்குனாங்கன்னா கண்டிப்பா டாப் 2 பைஸா வந்துருவாரு. அதை அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்துதான். 5th நான் பாக்குறது ரிக்கல்டன் அண்ட் கசன்ஃபர் 2 பேரும் ஃபீச்சர் ஆக போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பட் கம்மி பிரைஸ்க்கு கிடைச்சிருக்காங்கன்றதுனால 5th பையா சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வெச்சிக்கோ செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். இந்த வெச்சிக்கோ செக்மெண்ட்ல என்னென்ன பிளேயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் தான் பிளேயிங் லெவல்ஸ்ல வந்தாலும்
பிரச்சனைகள் ஏற்படலாம் எம்ஐக்கு பேலன்ஸ்ல அப்படின்னு நினைக்கிற பிளேயர்ஸ் பிரபு? இல்ல ப்ரோ, அதான் ப்ரோ. இவங்க வந்துட்டு ஆக்சுவலா எதுக்கு வந்துட்டு 2 தெரியல. அது வந்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. அர்ஜுன் டெண்டுல்கர் எந்த வகையிலுமே வந்துட்டு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருக்க மாட்டாரு. அது வந்துட்டு என்ன சொல்றது? லைக் ஒரு மென்டார் சச்சின் அப்படிங்கிறனால எடுத்து போட்டாங்களோ அக்ஸலரேட்டட் ஆக்ஷன்ல, அது ஒண்ணு. அண்ட் அது போல்ட்க்கு ஒண்ணே ஒண்ணு, அது மட்டும் ரீப்ளேஸ்மென்ட்டா சொல்லணும்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்க வாங்கியே அவனும் டெஸ்பரேட் காட்டல. 2 வாட்டி அவர் அன்சோல்டா போனாரு. அதுக்கப்புறம் அதுதான் பர்சனல் பிரச்சனை. சும்மா ஒரு அண்டர் அவங்க 1 crore இருக்கப்ப அது ஒரு ரெஸ்பெக்ட், கரெக்ட். சும்மா அவருக்கான ரெஸ்பெக்ட் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அவங்க பையன் அது அன்சோல்டா ஃபர்ஸ்ட் அது பண்ணியிருந்தா பெருசா கிரிட்டிசைஸ் பண்ண முடியல என்னால. இல்ல எனக்கு என்னன்னா அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டா எடுத்திருக்கணும் நீங்க. உங்க டீம்ல ஒரு மென்டாரா இருந்திருக்காரு. சச்சின் வந்துட்டு உங்களுக்கு கேப்டன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ, அந்த ரெஸ்பெக்ட் காட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்துட்டு அவர வேல்யூ பண்றீங்க, பண்ணல. அவர நீங்க க்ரூம் பண்றீங்க, பண்ணல. எல்லாம் ஃபைன். ஃபர்ஸ்ட் பிக்கா எடுத்திருக்கலாம். ஏன்னா அங்க யாருமே பிட் பண்ண போறதில்ல. லைக் அந்த அவருக்கு வந்துட்டு நீங்க தான் எடுக்க போறீங்கங்கிறது வந்துட்டு ஆக்ஷனுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு 30 lakhs ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு எடுத்து வச்சிருக்கலாம்ல. இப்ப இல்ல அது நமக்கு எல்லாம் எப்படி இல்ல தெரியுது? பிரபு, நான் இதுக்கு மட்டும் ஒரே ஒரு டிபேட் பாயிண்ட் மட்டும் வைக்கிறேன். நீங்க அது மேபி நான் சொல்றது உங்களுக்கு ஆப்போசிங் கருத்து இருக்குன்னா சொல்லுங்க. சப்போஸ் ம். அவர் ஃபர்ஸ்ட் வராரு, ஒரு 30 லட்சத்துல தான் வராரு பேஸ் பிரைஸ்ல. சும்மா இவங்க எடுக்க தான் போறாங்கன்றது உலகத்துக்கே தெரியும்ன்றதால ஒரு 70 லட்சத்துக்கு பிட் பண்ணி விட்டாங்கன்னா என்ன பண்றது? இல்ல மேபி ஆப்வியஸா ஒரு அத நான் ஒன் ஒத்துக்கிறேன். அண்ட் நான் என்ன இன்னொன்னு இருக்கா சொல்றேன் இல்ல, இன்னொரு டீம் ஏன் பிட் பண்ணன்றது காரணமும், சப்போஸ் வந்து பிட் பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டா அவங்க பர்ஸ்ல ஒரு 50 லட்சம் குறைஞ்சிருச்சுன்னா ஒரு பேக்கப், ஏன் ஒரு யாரும் ஒரு பேக்கப் பிளேயரா கூட பார்க்கலன்றது நம்ம, அது ஒரு தனி டிபேட். பட் எம்ஐ வந்து பண்ணது எனக்கு சரின்னு தான் தோணுதுன்னு ஏன் சொல்றேன்னா, அவங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் எடுத்துட்டு திருப்பி வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் பேர் எழுதி கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஒரு 50 லட்சமும் அண்டர் 1 crore தான் இருக்குன்றப்ப அந்த ஒரு ரெஸ்பெக்டுக்காக அதை நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியும். மேபி நம்ம எங்க டிபேட் பண்ணலாம்னா, அதை விட நல்ல ஓப்பன் பவுலர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாம இவங்களுக்கு பயாஸ்டா பண்றாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது நம்ம மேபி டிபேட் பண்ணலாம். இல்ல ஆக்சுவலா பட் 2 வாட்டி அன்சோல்ட் ஆயிட்டு 3வது வாட்டி தான் எடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். 2வது ஆமா, வாட்டி 2 வாட்டி அன்சோல்ட் ஆக்ஸலரேட்டட் தான். ஆக்ஷன்ல சோ அது மட்டும் தான். மத்தபடி எனக்கு எதுவும் நத்திங் அகைன்ஸ்ட் அர்ஜுன் டெண்டுல்கர் ஆர் மும்பை இந்தியன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க போல்ட்க்கு ரீப்ளேஸ்மென்ட்டா ரீஸ் டாப்லி அண்ட் லிசார்ட் வில்லியம்ஸ் எடுத்திருக்காங்க. ரீஸ் டாப்லி ஓகே. பட் லிசார்ட் வில்லியம்ஸ் வந்துட்டு என்ன சொல்றது, இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வரமாட்டாரு. என்ன சொல்றது, அவருக்கு இன்னும் அந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கல. அவர் வந்துட்டு இதுல இருந்தாரு, ஜேஎஸ்கேல இருந்தாருன்னு நெனைக்கிறேன். பட் மோர் ஆர் லெஸ் அப்படிதான். அண்ட் இன்னொன்னு வந்துட்டு லாஸ்ட் டைம் எப்படி வந்துட்டு ஒரு இந்தியன் ஸ்பின்னர் நமக்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு பியூஷ் சாவ்லா மாதிரி ஒரு பிளேயர் எடுத்தாங்களோ, இந்த வாட்டி கர்ன் ஷர்மான்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அவங்க லக்கி சாம் அவருக்கு. பட் அவருக்கு வந்துட்டு பிளேயிங் 11ல இடம் கிடைக்காது. ஒரு இந்தியன் ஸ்பின்னர் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கர்ன் ஷர்மாக்கு போயிருக்காங்க. அங்க அதுக்கு பதிலா மேபி ஒரு ராகுல் சகரேயவோ, இல்ல ஒரு மயங்க் மார்க்கண்டே இவங்களோட ப்ராடக்ட் ஒரு யங்ஸ்டர். சோ அந்த மாரி எடுத்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மோர் ஆர் லெஸ் அதுக்கப்புறம் வேற யாருமே வந்துட்டு அந்த யங்ஸ்டர்ஸ் நம்ம வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் இந்த வச்சுக்கோன்னு எடுத்தாங்கன்னே சொல்ல முடியாது. ஏன்னா டவுன் தி இயர்ஸ் பார்த்திருக்கோம். அவங்க வந்துட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த மாரி பிளேயர்ஸ்ல மட்டும் தான் பிரச்சனை. அண்ட் அர்ஜுன் டெண்டுல்கருமே நான் லைக் எடுத்ததுக்கு தப்பு சொல்லல. இந்த ரெஸ்பெக்ட்ங்கிறத கொஞ்சம் ஏர்லியா எடுத்துருக்கலாமோ, செகண்ட் இதுல எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறதானே தவிர்த்து, மத்தபடி நத்திங் அகைன்ஸ்ட் அர்ஜுன் டெண்டுல்கர் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். சோ இவங்கலாம் தான் இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு மும்பை இந்தியன்ஸ் தலையில கட்டியிருக்காங்க. ரோஹித் ப்ரோ, சோ என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, நான் வந்து ரயான் ரிக்கில்டனை வந்து 11ல ஆட போறாங்க. பட் அவர் நீங்க அந்த காம்பினேஷன் இஷ்யூ ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க. எனக்கு அது ஒன்னே ஒண்ணுதான், அங்கதான் வந்து எனக்கு அந்த டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க வில் ஜாக்ஸ் எடுத்திருக்கீங்க, இப்ப அதே இடத்துல ஒரு ஜானி பாரஸ்டோ நீங்க எடுத்திருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அது கம்ப்ளீட்லி வேற. நான் ஒரு ஆப்ஷனா தான் அதை சொல்றேன். இப்ப என்ன ஆயிடும்னா, நீங்க ரயான் ரிக்கில்டன் மேல ஆடணும், அது இல்லாம நீங்க ராபின் மின்ஸ வந்து ஒரு ஃபாரின் ஃபினிஷர் இல்லாத இடத்துல நீங்க வந்து அவர் ஆட போறீங்க அப்படின்னா தட்ஸ் வெல் அண்ட் குட். இல்ல நான் வந்து ராபின் மின்ஸையும் ஆட போறது இல்ல, நான் வந்து உங்களுக்கு இப்ப நான் ரயான் ரிக்கில்டன் ஆட போறேன், கீழே வந்து வில் ஜாக்ஸை பினிஷ் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு போல்ட் ஒரு பக்கம் ஆடுவார், ஸ்டான்ஃபோர்ட் ஆடுவார், உங்களால அல்லா கதன் ஆட முடியாது. இல்ல நான் வந்து கரண் சர்மாவை நான் வந்து இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க அதை யோசிச்சாங்கன்னா மேபி ஐ மீன் ஃபேர் எனஃப், அவங்க யோசிச்சிருக்கிறது தப்பு சொல்ல. பட் ஒரு அந்த ரயான் ரிக்கில்டன் ஸ்லாட் தான் வந்து எனக்கு இப்போ ஒரு மாதிரி லெவல்ல இடிக்கிற மாதிரி இருக்கு. ஆர் ராதர் நீங்க வில் ஜாக்ஸ் எடுத்துட்டு ரயான் ரிக்கில்டன் அந்த காம்போ தான் எனக்கு ஒரு மாதிரி இடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க வில் ஜாக்ஸ் பெஸ்ட் எடுக்கணும்னா நான் இப்பவும் சொல்றேன், நீங்க ஓபன் பண்ணணும். ஏன்னா மல்டிபிள் லீக்ஸ் அரௌண்ட் த வேர்ல்ட் ஹி இஸ் ஓப்பனிங் த பேட்டிங். ஆர் ராதர் டாப் ஆர்டர்ல ஆடுறாரு. சோ அப்படின்றப்ப ஆர்சிபிக்குமே 1 down தான் ஆடினாரு, வித்தின் த டாப் 4 ஆடிடுவார். அப்படின்றப்போ இட் இஸ் பெஸ்ட் சூட்டட் தட் யூ பிளே அட் த டாப். சோ ரயான் ரிக்கில்டன் எடுத்ததுதான் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. நீங்க அதுக்கு ஜானி பெரஸ்டோ மாதிரி ஒருத்தர் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆர்டர்ல அவர் அந்த குஷன் கொடுப்பாரு. சோ இருக்கிற லெவல்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா இப்ப அவங்க எப்படி யோசிக்கலாம்னா,
ராபின் மின்ஸ் மேல ஃபுல் நம்பிக்கை வச்சு அவர் ஒரு பினிஷரா ஆடிட்டு, இது என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன், வில் ஜாக்ஸை வந்து ஓபன் பண்ணிட்டு அலாங் வித் ரோஹித் சர்மா ராபின் மின்ஸை கீப் பண்ணுங்க, ஆஸ் இந்தியன் கீப்பர் வச்சுக்கோங்க. அல்லாஹ் கசன் போனா ஒரு இதுவா வந்து நான் வந்து 3 ஃபாரினர்ஸ் தான் ஆடுவேன் இன் மை 11 விச் வில், அதை நம்ம கண்டிப்பா மேல பேசலாம். பட் இதுதான் ப்ரோ. பட் அதர்வைஸ் அவங்களுக்கு பேக்கப்ஸ்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், ப்ரோவை மென்ஷன் பண்ணியிருந்தாரு, சின்ன சின்ன அன்கேப் பிளேயர்ஸ் அட் 30 lakhs எடுத்துட்டு அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ரியாக்ஷன்ஸே நமக்கு தெரிஞ்சது. டேலண்ட் ஸ்கவுட்ல நிச்சயமா ஏதோ பார்த்திருக்காங்க. அண்ட் டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட், ஒரு அன்ஷுல் கம்போஸ் மாதிரியோ நெஹல் வதேரா மாதிரியோ நமன்தீர் மாதிரியோ யாரான வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்தாங்கன்னா அதுல எந்த விதமான சந்தேகமே இல்ல, வரதான் போறாங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஆமா, ஏன்னா பும்ரா, ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா எல்லாரும் அப்படியே வந்தவங்க தான். இனி அப்படி இருக்காங்க. டோபி என்னை பொறுத்தளவுக்கு லிசார்ட் வில்லியம் இப்போ ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பேக்கப்பா ரீஸ்டாப்ல எடுத்திருக்காங்க. பட் லிசார்ட் வில்லியம் யாருக்கு பேக்கப்பா எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ரீஸ்டாப்லிக்கு பேக்கப்பா இப்போ ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ரீஸ்டாப்லிக் பேக்கப், அதுக்கு பேக்கப்பா லிசார்ட் வில்லியம் எடுத்திருக்காங்களான்னு தெரியல. இல்லைன்னா காம்பினேஷன் அடி வாங்கும். இப்போ ரீஸ்டாப்லியும் ட்ரெண்ட் போல்ட் 2 பேர்த்தையுமே ஆடினாங்கன்னா மேலே காம்பினேஷன் அடிவாங்க. இன்னொன்று என்னன்னா, விக்கெட் கீப்பர் ஸ்லாட்ல வந்துட்டு 2 அன்ப்ரூவன் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து ரியான் ரிக்கல்டன், இன்னொன்று ராபின் மின்ஸ். 2 பேருமே அன்ப்ரூவன். அப்படி இருக்கும்போது இதுல 2 பேர்ல இப்ப ரியான் ரிக்கல்டன் ஓப்பனிங் பண்ணிட்டு கீழே வந்துட்டு வில் ஜாக்ஸ் அந்த மாதிரி ஆடுறாங்கன்னா, இப்ப ரியான் ரிக்கல்டன் ஃபெயிலியர் ஆட்டா உடனே திரும்ப காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணி திரும்ப ராபின் மின்ஸை கீழே கொண்டு வரணும். இப்ப ராபின் மின்ஸ் ஃபெயிலியர் ஆனானா அந்த அந்த காம்பினேஷன் அவங்களுக்கு அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நடுவுல உள்ள பிளேயர்ஸ் ஓகே, பட் டாப்லயும் எண்ட்லயும் கொஞ்சம் அவங்களுக்கு பேட்டிங்ல இஷ்யூ இருக்கும்னு தோணுது. ஸோ ரியான் ரிக்கல்டன் எடுத்ததுலயும் வில் ஜாக்ஸ் எடுத்துலயும் காம்பினேஷன் ஒரு மாதிரி இடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. அவங்க எப்படி காம்பினேஷன் செட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அவ்வளவுதான். ஓகே, அத நீங்க சொன்ன மாதிரியே தான் சொல்லியிருக்காரு. ரோஹித் சொன்ன மாதிரியே தான் டோபியும் அக்ரி பண்ணியிருக்காரு. எனக்குமே அவங்களோட பாயிண்ட்ஸ் தான் அக்ரி பண்றேன். ஸோ திருப்பியும் அதை பேசி இன்னும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாம அதை தாண்டி 2 கன்சர்ன்ஸ் இருக்க மாதிரி விஷயங்கள் என்னன்னா, இந்த ரீஸ்டாப்லி அண்ட் லிசார்ட் வில்லியம்ஸ் 2மே டயர் 2 பிளேயர்ஸ், அந்த அளவுக்கு இது பண்ணல, ஃபெயில்டு பிளேயர்ஸ் தான் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஒரு பவுல்ட் இல்ல, நான் ஒரு செகண்டரி ஒரு பேசர் ஆடுறேன்னா அதுவுமே கொஞ்சம் வீக் லிங்கா தெரியுது. இன்னொன்னு தீபக் சார் நான் பியூர்லி பிரைஸ் பேஸ்ல தான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் இன்னொரு சினாரியோ சொல்றேன். சிஎஸ்கே வந்து ஒரு 9.75 crores எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த செக்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவர் பேரை நம்ம இந்த வச்சுக்கோ செக்மெண்ட்ல வச்சுதான் இருப்போம். 10 கோடிக்கு திருப்பி எங்க தலையிலேயே கட்டிட்டீங்களேடா அப்படின்னு அந்த பயம் இருந்துதான் இருக்கு. அது எதனால அப்படின்னா அவரோட இன்ஜூர் கன்சர்ன்ஸ் தான். அவர் 14 மேட்ச் கண்டினியூஸா லாங் ரன் கொடுப்பாரா அப்படிங்கிறது. ஒரு 10 கோடிக்கு 25 லட்சம் தான் ஷார்ட்ங்கிறப்ப ஒரு 10 கோடிக்கு நீங்க தீபக் சாரை வந்து நீங்க போய் எடுத்திருக்கீங்க. அவரோட நம்பிக்கை, அவரோட வெறும் அந்த ஃபிட்னஸ் இஷ்யூஸால மட்டுமே தான் சொல்றேன் பிரைஸ் கன்சர்ன். அவரோட எபிலிட்டி பத்தி பிரச்சனையே இல்லை. அவரோட ஃபுல் ஃபிட்னஸ்ல இருக்காரு அப்படின்னா 14 மேட்சஸ் ஆட போறாரு, டாப்ல 3 overs போட போறாரு, நிறைய விக்கெட்ஸ் பிக் பண்ணி கொடுக்க போறாரு. சப்போஸ் இன்ஜூர் கன்சர்ன்ஸ் வருதுன்னா அந்த 10 கோடி ரூபாய்க்கு ஒரு குவாலிட்டி பை திருப்பி நீங்க வாங்க முடியுமா? மார்க்கெட்ல இருக்கா ஒரு பவர் பிளேல போடக்கூடிய பவுலர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதனால இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 10 கோடிக்கு உங்க தலையில கட்டிட்டாங்களோ மிச்ச டீம்ஸ் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு கன்சென்ட் இருக்கு. இதுதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. இதுல ஒரு ஆடானா என்ன சொல்லணும்னா, தீபக் சகாருக்கு பேக்கப் எடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் ஒரு இன்ஜுரி ப்ரோன்னு தெரியும். அவருக்கான பேக்கப்பே கிடையாது மும்பை இந்தியன்ஸ்ல. அது வந்து அதுதான் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி எல்லாமே அந்த யங்ஸ்டர்ஸ் 30 லட்சத்துல எடுத்து வச்சிருக்க யாரோ ஒருத்தர் தான் அந்த பேக்கப். அது நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கவுட்டிங் டீமுக்கு இவர் தான் ஆட போறாரு அப்படின்னு சொல்லி. சோ அதனால பெருசா நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. மும்பையை பொறுத்தவரைக்கும் ஒரு சீட் பேக்ல தான் நிக்கணும். நீ என்ன 30 லட்சம் ரூபாய்க்கு இத்தனை பேர் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கவே முடியாது. ஏன்னா அப்படி பிளேயர்ஸ் தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்றதுனால. சொல்லுங்க ரோஹித். இல்ல அது மட்டும் இல்ல, இப்ப சப்போஸ் டச்வுட் தீபக் சார் சப்போஸ் இன்ஜுரி ஆயிட்டாரு, ஏதோ ஒரு கன்சர்ன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்ல அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. நான் இப்பவும் சொல்றேன், சிவம்பாவே அன்சோல்டா போயிருக்காரு, கார்த்திக் தியாகி அன்சோல்டா போயிருக்காரு, ஷார்துல் தாக்கூர் அன்சோல்டா போயிருக்காரு. அப்படியே ஒரு மேன் டு மேன் ரீப்ளேஸ்மெண்ட். சோ அதுக்கான கன்சர்ன் அது வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நான் சொல்றேன். அப்படி ஏதாவது ஆச்சு அப்படின்னா கூட ஐ திங்க் தேர் பி ஓகே. பட் நான் திரும்பவும் சொல்றேன், அந்த விக்கி ப்ரோ சொன்ன அதே பாயிண்ட் தான். மும்பை இந்தியன்ஸ் நம்ம எப்பவுமே ரைட் ஆஃப் பண்ண முடியாது. அவங்க வந்து அந்த ஒரு 6 to 7 பைஸ் பண்ணிருக்காங்க 30-40 lakhs ரேஞ்சில். அதுல கண்டிப்பா வந்து இன்னொரு அன்ஷுல் கம்போஜியோ, இன்னொரு நேஹல் வதேராவோ, இன்னொரு யாராவனா இருக்கலாம், இன்னொரு ஹார்திக் பாண்டியா, இன்னொரு ஜஸ்பிரீத் பும்ரா, நம்ம கண்டிப்பா அந்த
இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அண்ட் மோரலஸ் செட் தான். நான் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் நான் கன்க்ளூட் பண்ணணும்னா நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் 11 அந்த ஃபர்ஸ்ட் 11 வந்து 14 கேம்ஸ் ஆர் ராதர் 12 out of 14 கேம்ஸ் ஆடிட்டாங்கன்னா அதுல அவங்க ஷோர் ஷாட் 8 வின் பண்ணிடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் தட் வில் கேரண்டி தேர் குவாலிஃபிகேஷன். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க பிளேயர்ஸ் ரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கூட கிரன்ச் சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க பிளே ஆஃப் கேம்ஸ்ல அவங்க வந்து போய் வின் பண்ணாங்க. ஐ திங்க் தே ஹேவ் a definite chance of going all the way this time. ஓகே, ஆக்சுவலி நான் வந்து அவர் சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அக்ரி பண்றது நிறைய பேர் அன்சோல்டா போயிருக்காங்க. ஆமாதான். ஆனா தீபக் சாயர் ஒரு பவர் பிளேல ஒரு இம்பாக்ட் கொடுத்திருக்காருல்ல, அந்த அளவுக்கு பவர் பிளே இம்பாக்ட் எதிர்பார்த்துதான் ஒரு மேல 10 crore போட்டிருக்காங்க. அது மேபி என் பாயிண்ட் டைவர்ட் ஆகி போயிடுமோன்றதுனால திருப்பி சொல்றேன். 10 crore எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, அவர் பவர் பிளேல கொடுக்குற இம்பாக்ட் அந்த வித்தின் த ஃபிட்னஸ் ஸ்கீம்ஸ்குள்ள இருக்காருன்னா, சப்போஸ் அந்த ஃபிட்னஸ் அவர் கன்சிடர் ஆகுதுன்னா அவரோட கம்மி பிரைஸ்ல கிடைக்கிற பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அந்த இம்பாக்ட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரே ஒரு கொஸ்டின் மார்க் தான் திருப்பி வச்சுதான். அதனாலதான் இந்த இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேற எதுவும் இல்லை. அக்ரி தான் பண்றேன் ரோஹித் கிட்ட. ஏன்னா நிறைய அன்சோல்ட் பிளேயர்ஸ் போயிருக்காங்க. இந்த இதுல ஸ்கவுட் பண்ணால 2 பவுலர் தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க, அன்கேப்டு பவுலர்ஸ். அதுல அஸ்வினி குமார் அப்புறம் வெங்கட சத்யநாராயணன் 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்ரவுண்டர்ல தான் கொஞ்சம் நிறைய பேர் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்ம ஆல்ரவுண்டர்ல போட்டு விட்டுருக்காங்க. அது நம்மளே பார்த்துருக்கோம்ல. நிறைய ஓரளவுக்கு பவுல் பண்ணி பேட் பண்றவங்க ஆல்ரவுண்டர்னு போட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஹர்ஷல் பட்டேல வந்து நம்ம ஆல்ரவுண்டர் நம்ம ஓகே ஆல்ரவுண்டரா நம்ம அவங்க போடுறப்பதான் தோணுன்ற மாதிரி. யாரு? நிதிஷ் ராணா ஆல்ரவுண்டர்னு போட்டிருந்தாரு. நிதிஷ் ராணா போட்டு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, ஆல்ரவுண்டர்னு போட்டிருக்காரு ப்ரோ. ஓ, கரண் சர்மாவே ஆல்ரவுண்டர் கேட்டகரியா? ரைட், ஓகே. ஸோ அதனாலதான் நம்ம வந்து அதுலயும் யாராவது பவுலர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வித் தட் நோட் நம்ம அடேங்கப்பா 11 பேரு வித் 1 இம்பாக்ட் சப் அதுக்கு போயிடலாம். மேபி நானே ஸ்டார்ட் பண்றேன் இதை மட்டும். ஏன்னா 2 டீம் வச்சிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னா 2 டீம் ஃபர்ஸ்ட் ரிக்கல்டன் ஆடுறாரு, அவர் தான் கீப் பண்ண போறாரு அப்படின்னு அவர் ஓப்பனிங் கொடுத்து வில் ஜாக்ஸ் தான் டவுன்ல ஆட வைக்க போறாங்க. ஸோ அந்த டீம் பாத்தீங்கன்னா ரேன் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா தான் 1 down ஆட போறாரு. ஏன்னா நம்ம இந்தியாக்கே வந்து அவர் 1 down கொடுத்து கீழே வராரு ஸ்கை. ஸோ ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட்ல நான் 1 down வரேன்னு வருவாரான்னு எனக்கு தெரியல. ஸோ திலக் வர்மா தான் 1 down. நம்பர் 3, நம்பர் 4 ஸ்கை, நம்பர் 5 நமந்தீர், 6 ஹர்திக் பாண்டியா, 7 வந்து வில் ஜாக்ஸ் தான் ஆடி ஆகணும். ஏன்னா ரிக்கல்டன் டாப்ல ஆட்டாருங்கிறனால ஒரு பினிஷரா. அடுத்து தீபக் சார், சாண்ட்னர், பும்ரா, போல்ட். இம்பாக்ட்ஸ் அப்போ எய்தர் கரண் சர்மா இல்லைன்னா அஸ்வானி தான் ஆட முடியும். ஏன்னா நான் 4 ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். 4 ஃபாரினர்ஸ் யாருன்னா ரேன் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ், சாண்ட்னர், போல்ட். ஸோ கசன்பரியும் ஆட முடியாது. இது ஒரு 11s. இன்னொரு 11s பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் அட் த டாப் ஓபன் பண்ண போறாரு. ரோஹித் சர்மா, திலக் வர்மா, 3, 4 ஸ்கை, 5 நமந்தீர், 6 ஹர்திக் பாண்டியா, 7 மின்ஸ், ராபின் மின்ஸ், 8 தீபக் சார், 9 சாண்ட்னர், 10 பும்ரா, 11 போல்ட். இப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்லாட் ஓபன்ல இருக்கு. அல்லா கசன்பரை ஆடலாம், இல்லைன்னா கரண் சர்மாவை ஆடலாம். இதுதான் என்னோட அடங்கப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தோன்ஸ் இம்பாக்ட்ஸ். பிரபு அதான் ப்ரோ, ஆக்சுவலா நேத்து நாங்க கிரிக் ஆக்சிஜன் சேனல்ல பேசும்போதே வந்துட்டு நான் அதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு இதுலயே இன்டர்நேஷனல் லெவல்லயே வந்துட்டு கேப்டனா இருக்கிற சூரியகுமார் யாதவ் திலக்க வந்துட்டு ப்ரொமோட் பண்ண விடுறாரு அப்படிங்கிறப்போ பிரான்சைஸ் கிரிக்கெட்லயும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஃபியூச்சர்ல அவர் நம்பர் 3 அப்படியே கண்டினியூ பண்ணணுங்கிறனால. ஸோ நான் பெஸ்ட் சினாரியோ நான் வந்துட்டு வச்சு சொல்றேன். இது வந்துட்டு வில் ஜாக்ஸ் ஓபன் பண்ற சினாரியோ. ரோஹித், வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், நமந்தீர், ஹர்திக் பாண்டியா, ராபின் மின்ஸ், அப்புறம் சாண்ட்னர், தீபக் சகர், பும்ரா, போல்ட், அல்லா கசன்பர் ஆஸ் அ இம்பாக்ட் சப். மூணு ஃபாரினர் தான் எடுத்திருக்கேன். ஜாக்ஸ், சாண்ட்னர், ரிக்கல், நான் சொன்ன செகண்ட் காம்பினேஷன் போல்ட். வேற ரயன் ரிக்கல்டன் வராருன்னா அல்லா கசன்பர் இம்பாக்ட் சப்பா இல்லாம அந்த இடத்துல வந்துட்டு ரயன் ரிக்கல்டன் ஆட்டு டவுன் தி ஆர்டர் ஒரு ஹர்திக் பாண்டியாவுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்துட்டு வில் ஜாக்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஆர்டர் அப்படியே ஷஃபிள் ஆகி டவுன் தி ஆர்டர் வந்துடும். இம்பாக்ட் சப்பா நாம கரண் சர்மா தான் சொல்லி ஆயினா. ஏன்னா அவர் தான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு. கொஞ்சம் மும்பைல எல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காரு. 2017 ஒரு மாதிரி லெக் ஸ்பின் போட்டிருக்காருங்கிறதுனால கரண் சர்மா தான் கொண்டு வருவாங்க. அண்ட் மோரார்லெஸ் என்ன சொல்றது, ஒரு மாதிரி பிரெட்டி செட்டில்டா இருக்கு. என்ன பிரச்சனைனா இன்னொரு ஸ்பின்னரே இல்ல, நமந்தீரை தான் நம்பணுன்ற மாதிரி இருக்கு. ஆமா, சாண்ட்னர்
அவருக்கு ஆமா ஸோ கரண் சர்மா லெவன்த் ஆப்வியஸ்லி அவர் போய் தான் ஆகணும். இம்பாக்ட் சபா இவங்க ஏன் வந்துட்டு தீபக் சேகருக்கு எடுக்கல, இது பேக்கப் எடுக்கலன்னா நான் ஏன் நினைக்கிறேன், நான் ஏன் இது சொல்றேன். ஹர்திக் பாண்டியா இருக்காரு. ஸோ எனிவே வந்துட்டு தீபக் சேகர் போனாலுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹர்திக் பாண்டியா ஹூ கேன் பவுல் 4 ஓவர்ஸ் அப்படிங்கிறப்போ, சரி ஓகே ஃபைன். அவர் போயிட்டாருன்னா மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா ஹர்திக்கும் நம்ம பார்த்திருக்கோம். போன வாட்டி கேப்டன்சி எடுத்துட்டு நியூ பால் எடுத்துட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் பும்ராக்கே குடுக்காமங்கிறப்போ, கண்டிப்பா ஹர்திக் வந்துட்டு சரி நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பேன்னு பார்ப்பாரு. அண்ட் இன்னொன்னு தீபக் சேகரே 9 crore போயிட்டாரு. நீங்க வந்துட்டு 9 crore வந்துட்டு தீபக் சேகர் அண்ட் அவருக்கான பேக்கப் எடுக்கலாம்னு யோசிச்சிருந்திருப்பீங்க. அவரே 9 crore போயிட்டாருங்கிறனால அவங்களுக்கு அந்த இதுவே இல்ல. ஐய்யயோ! நம்ம எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு. அண்ட் ஹர்திக் பாண்டியா இருக்காரு. அண்ட் இப்ப பாருங்களேன். 1 ஹர்திக் பாண்டியா, சாண்ட்னர், தீபக் சேகர், பும்ரா, போல்ட், அல்லாஹ் கசன்பர் 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்க ஆடலன்னாலுமே, இவர் ஆடலன்னாலுமே ஹர்திக் பாண்டியா அண்ட் என்ன சொல்றது? மோர் ஆர் லெஸ் ஒரு மாரி பிரெட்டி செட்டில்டா இருக்கு. வில் ஜாக்ஸ் ஆக்சுவலா ஒரு 2 ஓவர் போடுவாரு. நம்ம அத மறந்துட்டோம். கரெக்ட். வில் ஜாக்ஸ் ஒரு 2 ஓவர் போடுவாரு. அவங்க வந்துட்டு டவுன் தி ஆர்டர்ல வந்துட்டு ஒரு அல்லாஹ் கசன்பர் எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கரண் சர்மாவை எடுத்துட்டு வில் ஜாக்ஸ கூட வச்சு ஒரு 2 ஓவர் தள்ளலாம் ஒரு சைடு. சோ மோர் திலக் ஆர் வர்மா லெஸ் போட ஒரு வைப்பாங்களா? திலக் வர்மா போடுவார். கரெக்ட். திலக் வர்மா போடுவாரு. இல்லையான்னு பட் ஆனா போடுறாரு. திலக் எம்ஐ திலக் கொடுப்பாங்கன்னு வர்மாவோட தெரியல. பெட்டர் திலக் வர்மாவோட பெட்டர் வில் ஜாக்ஸ். வில் ஜாக்ஸ் போன வாட்டி ஆர்சிபிக்கே ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் போட்டிருந்தாரு. ஒரு மாதிரி ஆமா, டீசென்ட்டா ஒரு போட்டாரு. மேட்ச் அவரை 4 ஓவர் பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டா இருந்தாரு. சோ அப்படி இருக்கும்போது அவரை ட்ரஸ்ட் பண்ணி குடுக்கலாம். வேன்கடையில வந்துட்டு லைக் என்ன சொல்றது? ஸ்பின் எடுக்குங்கிறத தாண்டி ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு 2 ஓவர் மிடில்ல வந்துட்டு என்ன சொல்றது? ஓட்டி விடுறது அப்படிம்பாங்க. அவர் போட்டு போனா 2 ஓவர் தெரியாது. என்னன்னா வில் ஜாக்ஸ் மாரி ஒரு பவுலர அடிக்க போய் அவுட் ஆவீங்க. இல்லன்னா அவர் அடிக்க போய் அவுட் ஆயிருவோன்ட்டு அந்த ஓவர தள்ளிறலாம்னு தள்ளிருவீங்க. சோ எந்த வகையில பார்த்தாலும் மும்பைக்கு சக்சஸ் தான். சோ அதனால வந்துட்டு இது ஒரு பிரெட்டி செட்டில்ட் 11 தான். அண்ட் வில் ஜாக்ஸ் அவங்க எப்படி ஃபினிஷரா யுட்டிலைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல இருக்கு. அவங்களுக்கு அவரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிக்கிற மாரி ஒரு பிளேயர் தான். பட் அந்த 16th ஓவர்ல போகும்போது ஏதாவது பிரஷர் வருமா? வேற ஆர்சிபில ஆடினப்போ நம்பர் 2 அதுல ஆடினதுக்கே வந்துட்டு பீடாகலாம் கிரிட்டிசைஸ் பண்ணாரு. அவரோட ஸ்லாட் ஓப்பனிங் தான். நீங்க ஓப்பனிங் விட்டு வேற எங்க குடுத்தாலும் அது வந்துட்டு தப்பு. அது வந்துட்டு அவருக்கு ஜஸ்டிஸே கிடையாது அப்படிங்கிற மாரி சொன்னாரு. பட் இவங்க அத எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கங்கிறது தான் ஒரே ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட்டா நம்ம யோசிக்கணும் இந்த பிளேயிங் லெவல்ல. மத்தபடி கடப்பாரை இந்தியன்ஸ் தான் அவங்க. ரோஹித் ப்ரோ, நீங்க 2 லெவனுமே சொல்லிட்டீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நானுமே அந்த 2 லெவன்ஸ்க்கு அக்ரி தான். பட் இந்த வாட்டி ஒரு வாட்டி ரீஹைட்ரேட் பண்ணிடுறேன். ரோஹித் சர்மா பெஸ்ட் 11 நான் சொல்றேன். பெஸ்ட் கேஸ் 11 நான் சொல்றேன். ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், அவங்களுக்கு திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், நமன்தீர், ஹார்திக் பாண்டியா, தீபக் சஹர், மிச்சல் சாண்ட்னர், தீபக் சஹர், போல்ட், பும்ரா. சோ இந்த 11 இங்க நீங்க வந்து இம்பாக்ட் சப் ஆப்வியஸ்லி நீங்க அல்லாஹ் கசன்பர் ஆடிக்கலாம். இல்லையா நான் வந்து ஜாக்ஸ் பின்னாடி ஆடுறேன் அப்படின்னா ரயான் ரிக்கல்டன் ஓபன் பண்ணுவாரு. ராபின் மின்ஸ் ஆட போறாரு அட் த பேக் எண்ட் ஆஸ் விக்கெட் கீப்பர். இல்ல இன்ஃபேக்ட் கரெக்ட், ராபின் மின்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் 11ல. ராபின் மின்ஸ் வந்து ஆமா ராபின் மின்ஸ் ஆடுவார். அப்போ ராபின் மின்ஸ் வந்து அந்த இந்தியன் கீப்பரா ஆடுவாரு. 3 ஃபாரினர்ஸ் ஆடுற பட்சத்துல 4 ஃபாரினர்ஸ் ஆடுறீங்க அப்படின்னா ரயான் ரிக்கல்டன் வில் கீப் விக்கெட்ஸ். பின்னாடி வந்து நீங்க கரண் சர்மாவை இம்பாக்ட் பிளேயரா போட்டுக்கலாம். சோ இதுதான் மோர் ஆர் லெஸ் 11. சோ இது நம்ம 4 பேருமே அக்ரி பண்ணிப்போம் அப்படின்னு தான் தோணுது. சோ டோய் ப்ரோ நீங்க சொல்லுங்க. என்னோட பிளேயிங் லெவல்ல ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா திலக் வர்மாவை ஓப்பனிங் பண்ண விட்டு நம்பர் 3 ஸ்லாட்டுக்கு வில் ஜாக்ஸ் ஆர் நமன்தீர். ஏன்னா நமன்தீர் வந்து போன சீசன் வந்து நம்பர் 3 ஆடினாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் யோசிப்பேன். அந்த மாதிரி யோசிச்சுட்டு கீழே வந்துட்டு ராபின் மின்ஸ் 7 அவரை வெறும் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனா மட்டுமே நான் ஆட வச்சுட்டு நான் நமன்தீரை நம்பர் 3, அப்புறம் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் இவர் ராபின் மின்ஸ், அதுக்கப்புறம் சாண்ட்னர், இதெல்லாம் நீங்க சொன்ன 11 தான். இப்படி மேலே வந்து நான் நமன்தீரை வந்து நம்பர் 3க்கு ஆடினேன்னா கீழே வந்து 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் என்னால் ஆட முடியும். இன்க்ளூடிங் அல்லாஹ் கசன்பர். 4 பவுலர்ஸை நான் கொண்டு போக முடியும் ஃபாரின் கமாடிட்டி. நான் அந்த மாதிரி யோசிப்பேன். அப்போ அப்படி இல்ல ஜாக்ஸ் எங்க ஆடுவீங்க? வில் ஜாக்ஸ் இல்ல அதான் வில் ஜாக்ஸ் வேண்டாங்கிறேன். இல்ல வில் ஜாக்ஸே ஓப்பனிங் திலக் வர்மாவை ஓப்பனிங் பண்ணிட்டு நம்பர் 3 நமன்தீர், அதாவது இந்தியன் பேட்டிங் ஃபாரின் பவுலிங் அந்த மாதிரி ஆப்ஷன் கொண்டு போவேன். அப்படி பவுலிங் ஸ்ட்ராங் பண்ணுவேன். ஏன்னா தீபக் சஹர் வந்து கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு, நல்லா போடல அப்படிங்கும் போது நான் அந்த மாதிரி காம்பினேஷன் போவேன். நான் அதுக்காக சொல்றேன். இல்ல தீபக் சஹர் ஆட வச்சுட்டு நீங்க மேல சொன்ன மாதிரி வில் ஜாக்ஸை நம்பர் 3 ஆட வைக்கலாம். இதுதான் ப்ரோ சேஞ்சஸ்.
மீன் அக்ரீட் நீங்க தான் ப்ரோ. திலக் வர்மா ஓபன் பண்ணுங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. திலக் வர்மா ஓபன் பண்ணிட்டு வில் ஜாக்ஸ் ஒன் டவுன்லயே ஆக்சுவலா இறக்கட்டும்ன்றீங்க. அவர் ஆமா ஏன் ஆமா ப்ரோ. வந்துட்டு அவ்வளவு ஆமா ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா ஸ்பின் வந்துட்டு ஒரு ஒரு கமாண்டிங்கா இல்ல. சாண்ட்னர் வந்துட்டு ஒரு மாதிரி சீசனல் ஸ்பின்னர் தான் அவரு. சோ அப்படி இருக்கும்போது நான் அந்த இம்பாக்ட் சப்பா அல்லா கசன்பரை எடுக்காம நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு நான் வந்துட்டு ஆட வச்சிடுறேன் அல்லா கசன்பரை ஸ்டார்டிங் 11லயே அப்படிங்கிறாரு. அது வேற எதுவும் புரியுது. இல்ல. ஆனா திலக் வர்மா ஓபன் பண்ண வைப்பாங்களா? அல்லா அவர் கசன் வந்து பரு பேட்டிங்கும் பண்ணுவாருன்னு சொன்னீங்கல்ல. அவர் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில தானே வருவாரு. ஸோ அவரையும் ஒரு ஓ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்ல ஓ வாய்ப்பு அவரும் கம்மி தான் பேட்ஸ்மேனா? நினைக்கிறேன். அது தெரியல. ஏன்னா அல்லா கசன்பர் வந்துட்டு பவுலிங் தான் ரேட் இல்ல பண்றாங்க. இல்ல அவர் நம்பர் பேட்டிங் இன்னும் 8 பார்க்கல. தான். இல்ல நான் சொல்றேன். திலக் வர்மா ஓபன் சும்மா பண்ணிட்டா 2 நிறைய 6 ஆப்ஷன்ஸ் அடிப்பாருங்கிற மாதிரி ஓபன் சொன்னீங்க. ஆகும். நூர் அகமது மாதிரி. நிறைய ஆப்ஷன்ஸ் ஓபன் ஆ. ஆகும் உங்களுக்கு. திலக் வர்மா ஓபன் பண்ணி இல்ல பண்ணி அவங்க விட்டா அந்த நிறைய ரிஸ்க் ஆப்ஷன்ஸ் எடுப்பாங்கன்னு எனக்கு ஓபன் ஆகும். தோணல. வில் ஜாக்ஸ் ஆமா ஆமா. எனக்கு எடுத்துட்டு என்னமோ அதுக்கு போய் திலக் வர்மா கையெல்லாம் தான் கொடுத்துட்டு வராங்க. இல்ல அதான் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் திலக் வர்மாவை ஓபன் பண்ண வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன் ரயான் நாட் விக்டர் பேட் லெஃப்ட்ல ஆப்ஷன் தான். இருக்காங்க. அவரு கண்டிப்பா பண்ணுவாரு. அவர் எங்க இறங்கினாலும் பண்ணுவாரு. நம்பர் 5லயும் ஆடுவாரு, 4ல ஆடுவாரு, ஓப்பனிங் கொடுத்தாலும் ஆடுவாரு. அவரு குவாலிட்டியில எந்த சந்தேகமும் இல்ல. பட் வில் ஜாக்ஸ் பட் மேல மும்பை டெம்டேஷன்ஸ் பண்ணுவாங்களா? இருக்குமோன்றதுதான் கருத்து. 5 கோடியில எடுத்துட்டோம், இதுவே பெரிய லாட்டரி மாதிரி அப்படின்னு 5 ரூபா நினைச்சிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. வந்தோம். இல்ல அது ஏன் மட்டும் இல்ல. ஏன் ஓ, இது காம்பினேஷன் சேஞ்ச் சொல்றேன்னா நமந்தீரை வந்து நம்பர் 5 ஸ்லாட்ல இது பண்றது எனக்கு என்னமோ கரெக்டா படல. அவர் வந்து நம்பர் 3ல கரெக்டா சூட் ஆவார்னு தோணுது. அதுக்காக சொல்றேன். ஓகே. அதான் ப்ரோ சென்சிபிள் இது தான். வந்து ரயான் நல்ல பாயிண்ட் தான். இல்ல இவங்க மும்பை இந்தியன்ஸோட கோரே எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்தியன்ஸ் பாருங்க 5 கோர் இந்தியன்ஸ் ரீடைன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அது இல்லாம தீபக் சார் வேற எடுத்திருக்காங்க. சோ 6 கோர் இந்தியன்ஸ் 2 வெரி குட் ஃபாரினர்ஸ். அவ்வளவு செட்ன்ற லெவன் இங்கே நீங்க வந்து அதனாலதான் இவ்வளவு பிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு. நீங்க அப்படி வேணும்னா நீங்க சாண்ட்னர் திடீர்னு நம்பர் 3 இறக்கலாம். ஐ மீன் எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் பெர்முடேஷன் காம்பினேஷன் இருக்கு. இன்ஃபேக்ட் நாங்க நேத்து நானும் பிரபுவும் வீடியோல பேசும்போது கூட சொன்னோம் ஹார்திக் பாண்டியாக்கு வெரி குட் ஹெட்டேக் டு ஹேவ் அஸ் அ கேப்டன். எப்படி வேணா பண்ணலாம். நீங்க போலிங் காம்பினேஷன் பாருங்க, அவ்வளவு பெர்மிடேஷன் காம்பினேஷன் நீங்க வச்சு போடலாம். அவ்வளவு போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 11ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் பாசிபிள் 11 தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டோவி ப்ரோ பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ஃபேக்ட் நம்ம 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கு. ஒருத்தங்களும் ஒரு இடத்துல ஆடலாம் அப்படின்னு. அண்ட் எந்த 11மே வந்து ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் 11ஓ இல்ல வந்துட்டு ஒரு அந்த அளவுக்கு வீக்னஸ் கண்டுபிடிக்கிற மாதிரியே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். சோ அப்படின்றப்போ திஸ் பேட்டிங் யூனிட் இஸ் செட், bowling யூனிட் இஸ் செட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் என்ன பாக்குறேன்னா சாலிடா 6 to 7 இந்தியன்ஸ் இருக்காங்க who will feature in every 11. ஒரு 7 இந்தியன்ஸ் வந்து நீங்க எவ்ரி டைம் 11 ஆடலாம் அப்படின்ற மாதிரி. எக்ஸப்ட் ஃபார் மேபி ஒரு ராபின் மீன்ஸ் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா மோரலெஸ் டன் அப்படின்னு தான் தோணுது மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் அக்ரி பண்றேன் ரோஹித் சொன்னதுல. அது 8 மெம்பர்ஸ் மேட்ச் வின்னர்ஸ் தான். 6 இந்தியன்ஸ் அண்ட் 2 ஃபாரினர்ஸ் சொன்னாருல்ல. அதான் ஆல்ரெடி ரீடைன் ஆன 5 இந்தியன்ஸ் அவங்க மேட்ச் வின்னர்ஸ்னு உலகத்துக்கே தெரியும். எங்க இருக்க மேட்சையும் ஜெயிச்சு கொடுப்பாங்க. அதுல இருந்து தீபக் சார் அவர் ஒரு பவர் பிளேல அவருக்கு ஒரு கிரிப் கிடைச்சது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு நம்ம பார்த்திருக்கோம். அது இல்லாம சாண்ட்னர் அண்ட் போல்ட் சிங்கிள் ஹேண்டட்லி மேட்ச் வின் பண்ணி கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கவங்க 8 மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. 3 பேரை நம்ம எப்படின்னா காம்பினேஷன்ஸ் மாத்தி மாத்தி போடலாம். வில் ஜாக்ஸும் ஒரு மேட்ச் வின்னர் தான். ஆனா மேபி அந்த ஸ்லாட்ஸ் தான் இஷ்யூ வருது. அதனால அவர் கூட நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டா கூட 8 மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தா கூட அவங்க பிளே ஆஃப் போயிடுவாங்க. அப்படிங்கிற இதுல நான் அக்ரி பண்றேன். ஒண்ணு நம்ம எப்படி சிஎஸ்கேக்கு சொன்னமோ திருப்பி இங்க பினிஷிங் இஷ்யூஸ் இருக்கு. அந்த பொலார்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபைண்ட் பண்ணவே முடியல இவங்களால. இப்ப நம்ம எப்படி ஒரு பிராவோக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நம்மளால ஒரு டெத் பவுலர் திருப்பி பேசிட்டே இருக்கோமோ சிஎஸ்கேக்கு, அதே இஷ்யூ இங்கேயும் எம்ஐக்கு நான் பார்க்கக்கூடியது ஒரு பினிஷர். ஒரு நல்ல பினிஷர் இருக்காங்களா பொலார்டு கேலிபருக்கு, இல்ல அட்லீஸ்ட் அவருக்கு செகண்ட் ஸ்ட்ரிங் ஆகுது அப்படிங்கிறது. அது மட்டும்தான் ஒரு ஏதோ ஒரு கன்சர்னா இருக்கு எனக்கு. அதுக்குதான் அவங்க வந்துட்டு இந்த வாட்டி வில் ஜாக்ஸ்ல வந்துட்டு நம்ம பொல்லார்டு அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபாரின் பினிஷர்ங்கிற கேட்டகரிக்கு எடுத்திருக்காங்க போல. ஏன்னா டிம் டேவிட் ட்ரை பண்ணாங்க. அவர் ஆக்சுவலா ஒரு 2 மேட்ச் எல்லாம் அடிச்சு கொடுத்தாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸோட எல்லாம் கடைசி ஓவர்ல ஜேசன் ஹோல்டர் எல்லாம் அடிச்சு கொடுத்தாரு. பட் என்ன சொல்றது கன்சிஸ்டன்சி இல்ல. அவரை வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ண முடியல. அவர் மேல ரிலே பண்ண முடியல மும்பை இந்தியன்ஸ்னால. வேற இப்ப வில் ஜாக்ஸ் வந்துட்டு அவரோட கேலிபர் பார்த்திருக்காங்க. சோ மேபி அவரை வந்துட்டு ஒரு டிசிக்னேட்டட் பினிஷரா மாத்தி இன் பிட்வீன் ஹர்திக் பாண்டியா நமந்தி இறக்கி விட்டாங்கன்னா ஹூ நோஸ். அண்ட் ஸ்டில் நம்ம ராபின் மின்ஸோட ஒரு கேலிபரை பார்க்காம நம்மளால இப்ப எதுவுமே சொல்ல முடியல. அதுதான் மும்பை கிட்ட பிரச்சனை. ஒரு காலத்துல நேகல் வதேரா திலக் வர்மாவெல்லாம் எடுத்து ஆட வைக்கும் போது நம்ம சொன்னோம் என்ன பண்ண போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். அப்ப அவங்க நம்மள வந்துட்டு இல்லப்பா நீ யோசிச்ச தப்புப்பா, எங்க டேலண்ட் ஸ்கவுட்டிங் அப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல ஒரு ஐபிஎல் லெவலுக்கு ஒரு யங்ஸ்டர் டெபியூவே ஆக போற இந்த சீசன் அவருக்கு நீங்க
ஒரு ஃபினிஷர் ரோல் டிஃபைன் பண்ணி கொடுக்குறீங்கன்னா இந்த சீசனே நம்ம சக்சஸ் பார்க்க முடியுமோ தெரியாது. அது மட்டும் இருக்கு. ஏன்னா ஃபினிஷிங் ரோலுங்கிறது ஒரு பெரிய பும்ரா இன்னைக்கு இருக்க பும்ரா அவர் டெபியூ ஆன சீசன்ல இருந்திருப்பாரான்னு கேட்டா நமக்கு தெரியாதுல்ல. அவர் நம்ம ஒரு ஒரு பெரிய ஆளா நம்ம பார்க்கறது ஒரு 2-3 சீசன் ஆயிருக்கும். இந்த அடுத்த மெகா ஆக்ஷனுக்குள்ள ராபின் மின்ஸ் ஒரு நல்ல ஃபினிஷரா வர வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த சீசனுக்கு இப்ப எடுத்திருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல எனக்கு ஒரு இது இருக்கு என்னன்னா, ராபின் மின்ஸ கூட நீங்க நம்பர் 5 ஆட வச்சுட்டு ஹர்திக் பாண்டியா ஃபினிஷரா கூட வரலாம். ஏன்னா அவர் அந்த பொறுப்பை எடுத்துட்டு பண்ணலாம். இல்ல இன்னொருத்தர் செகண்ட் அவர் கூட பார்ட்னர் பண்றதுக்கு ஒரு ஃபினிஷர் வேணும்ல. கரெக்ட் தான். பட் 5 கோர் இந்தியன் பேட்ஸ்மேன் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அது இதுவா தெரியல, வீக்னஸா தெரியல. பெரிய வீக்னஸா தெரியலங்கிறீங்க. அது புரியுது எனக்குமே. சொல்லுங்க ரோஹித். ஜாக்ஸ் ஆடுறது தான் இல்ல, ஜாக்ஸ் ஆடுறது அந்த கேஸ்ல நீங்க ஜாக்ஸ் ஆடுறது as a finisher accepted தானே. இப்ப நீங்க ஹர்திக் பாண்டியாவோட ஒரு பார்ட்னர் பண்றதுக்கு எனக்கு நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் தான் எனக்கு கன்வின்ஸ் ஆச்சு. ஹர்திக் பாண்டியாவோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான எனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா நீங்க ஜாக்ஸ் ஆடினால ஒரு ஃபினிஷரா ஐ திங்க். ஏன்னா இப்போ நம்ம 16 ரன்ஸ் per ஓவர்ல போயிட்டு இருக்கு மேட்ச், ஒரு 4 ஓவர் இருக்கு அப்படின்னா ஒருத்தர் வந்து செகண்ட் ஃபீல்ட்லயே ஆடிட்டு இருக்க முடியாது, அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும், அவுட்டும் ஆகாது. அந்த எபிலிட்டி இருக்க மாதிரி ஒரு சாண்ட்லர் கூட வருவாரு, நீங்க சாண்ட்லரை கூட நம்பலாம். இப்ப எப்படின்னா நீங்க ஜாக்ஸ் ஆடல, இப்ப சப்போஸ் நான் வில் ஜாக்ஸ் மேல ஆடுறேன்னு வச்சுக்கோங்களேன், வில் ஜாக்ஸ் சப்போஸ் அவுட் ஆயிட்டாரு, உங்களுக்கு பின்னாடி வந்து சாண்ட்லர் இருக்காரு, பின்னாடி அதுக்கு பின்னாடி தீபக் சார் இருக்காரு. சோ they can somehow compensate. நம்ம சிஎஸ்கேக்கு எப்படி சொன்னோம், ஜடேஜா இருக்காரு, சாம் கரன் இருக்காரு, உங்களுக்கு ஷார்துல் டாகூர் சாரி தோனி இருக்காரு, ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு, இவ்வளவு ஆப்ஷன்ஸ். சோ அந்த மாதிரி அவங்களால எந்த அளவுக்கு பேட்டிங் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க. சோ டெஃபினெட்லி நீங்க சொன்ன பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்றது என்னன்னா, ஜாக்ஸ் ஹர்திக் பாண்டியா will be a good combo if they don't play ராபின் மின்ஸ். இல்லையா ஐ கேன் ஈவன் டிபெண்ட் ஆன் ஒரு சாண்ட்னரோ ஒரு தீபக் சேவரோ ஃபார் தட் எக்ஸஸ் 20 to 30 ரன்ஸ் அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. ஆமா, ஆனா நான் இங்க நம்ம இதை பத்தி பேசுறதுக்கான காரணமே ஆடியன்ஸ்க்காகவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் வீக்னஸா இருக்கின்றது பத்தி டிஸ்கஷன் இல்லை. இது ஒரு 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 3-4 சீசனுக்கு முன்னாடி நம்ம மும்பை இந்தியன்ஸ் மெகா ஆக்ஷன் முடிச்சுட்டு வரப்பவே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, சீசன் இதுக்கு மேல ஒன்னும் இல்ல, மும்பை தான் டிராஃபி அடிக்க போறாங்கன்னு ஒரு இது இருக்கும்ல, பொலாட்லாம் இருக்கப்ப மேபி அந்த ஃபீல் கிடைக்கல. இப்பயும் இவங்க சொல்ற மாதிரி கடப்பாறை இந்தியன்ஸா தான் இருக்காங்க, கடப்பாறை லைன் அப் தான் பேட்டிங் அண்ட் பவுலிங்கும் செட் பண்ணி விட்டாங்க. போல்ட் வந்துட்டாரு, தீபக் சார் வந்துட்டாங்க. சப்போஸ் இப்போ வந்து பவுலிங் வந்து ரொம்ப லீத்தலா இருக்காங்க, டெட்லி காம்பினேஷன் ஃபிக்ஸ் ஆயிருச்சு, அவரும் கண்டினியூஸ் 14 மேட்ச் ஆடுறாருன்னா இந்த சீசனும் அடிக்க வாய்ப்பு இருக்கு மும்பை இந்தியன்ஸ். பெருசா டவுட் இல்ல அதுல. இல்ல ப்ரோ, அடுத்த வர 3 சீசன்ல ஒன்னு ஷுவர், அது நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நான் இப்பவே ப்ரெடிக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் 3 சீசன்ஸ்ல ஒரு டைட்டில் ஷுவர் கண்டிப்பா. செட் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்தியன்ஸ் அப்படி இருக்காங்க. இந்தியன்ஸ் நீங்க 6 இந்தியன்ஸ் அப்படி கன்னா வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல பேசுறதுக்கு. எக்ஸாக்ட்லி. டோபி இல்ல பிரபு, உங்களோட பாயிண்ட்ஸ், லாஸ்ட் ஃபினிஷிங் பாயிண்ட்ஸ். ரெண்டு பேரும் எப்பவும் சொல்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் கரப்பான டீம் தான் ப்ரோ. ஒன்னும் வீக்னஸ் பெருசா இல்ல. என்ன பேக்கப்ஸ் மட்டும் அவங்க மேபி ஸ்கவுட் பண்ணிருக்கலாம், பட் அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணான்னு எனக்கு தெரியல. மேபி அது கிளிக்கும் ஆகலாம், கிளிக் ஆகாமையும் 50-50 தான். ஸோ அது எப்படின்னு தெரியல. பட் பிளேயிங் டோல் கன்னா இருக்கு அவங்க கிட்ட, எந்த வீக்னஸும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதான் ப்ரோ, மோரார்லெஸ் வந்துட்டு நானும் அதே தான் ப்ரோ. லைக் அவங்க டொமஸ்டிக் வந்துட்டு கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா, டொமஸ்டிக் பிளேஸ் கிளிக் ஆயிடுச்சுன்னா எனிடே அவங்களுக்கு 6th லோடிங் அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ மோரார்லெஸ் அவங்க ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸே எப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, எப்படி நம்ம கோலிக்கு சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு பிரைம் செட் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களால நினைச்சா கூட இந்த மாதிரி இப்போ ஆக்ஷன்லயே நம்ம வந்துட்டு ஒரு டைட்டில் வின் பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு டீம் பில்ட் பண்ண முடியல. பட் இப்போ ஒரு டீசென்ட் ஆக்ஷன் தான், நார்மல் ஆக்ஷன் தான். ஸோ கண்டிப்பா வந்துட்டு என்ன சொல்றது, 3 இயர்ஸ்ல வந்துட்டு அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். லைக் ஒரு செகண்ட் இயர்ல அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ பாப்போம். இல்ல நம்ம நேத்து பேசின வீடியோவுக்கு வச்சுதான் சம்மரைஸ் பண்ண நினைக்கிறேன். இப்ப நம்ம ஆர்சிபிக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவா பேசிட்டு நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம், இவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க பிளேயர்ஸ அப்படிங்கிறத வச்சுதான் அந்த 3 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு டிராஃபி கிடைக்க போதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். இங்க வந்து நம்ம அப்படி சொல்லலை, ஏன்னா இவங்க யூட்டிலிட்டி பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யாருமே வந்து அவரோட ஃபுல்லஸ்ட் எப்படி வெளியே கொண்டு வரணுங்கிற பிரான்சைஸ்ல ஒண்ணுதான் எம்ஐயுமே. அண்ட் அதுல பிக்கஸ்ட் பிரான்சைஸ்னே கூட சொல்லலாம், பெஸ்டா பண்ணிருக்க பிரான்சைஸ்னு. அப்படிங்கிறப்போ இப்போ அவங்க எடுத்திருக்க அந்த 30 lakh பிளேயர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வேலை வாங்கணும், எந்த அளவுக்கு அவங்களோட யூட்டிலைஸ் பண்ணணும்ன்றதுல சூப்பரா பண்ணுவாங்க. நம்ம இன்னொன்னும் பார்க்கணும், மார்க் பவுச்சர் கிடையாது ஹெட் கோச், மயிலா ஜெயவர்தனே ஹெட் கோச்.
அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த டீமை வச்சு கண்டிப்பா அவங்களுக்கு 3 இயர்ஸ்க்குள்ள டிராஃபி அடிக்கிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அமையும் தான் நினைக்கிறேன் நான். ஓகே, வேற இருக்காது ஏதாவது சொல்லணுமா? அக்ரீட் ப்ரோ, 100% அக்ரீடு. அதான் முதல்லயே சொன்ன மாதிரி அலாங் வித் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், மும்பை இந்தியன்ஸ் ஒரு செம கோர் செட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ், ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இது எக்ஸ்பெக்டட் தான். இப்போ நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே பாயிண்ட்டுக்குமே நான் சொல்லிடுறேன். என்னன்னா நம்ம நிறைய பேசிட்டோம் அதை பத்தி. இவங்க வந்து ஒரு கோர் ஆல்ரெடி நம்ம ஆக்ஷன் முடிஞ்சு இவங்க வந்து பெரிய அளவுல சக்சீட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றோம். இப்பவுமே அவங்க அதை பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டை பிரபு சூப்பரா சொன்னாரு, ஸ்டாண்டர்டை செட் பண்ணிட்டாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு தீபக் சர் இருக்காரு, போல்ட் இருக்காரு, நீங்க ஃபில் பண்ண வேண்டிய 5-6 ஸ்லாட்டை அழகா ஃபில் பண்ணிருக்காங்க. வில் ஜாக்ஸ் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஸோ எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ மீன் நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணதுமே பாத்தீங்கன்னா வேரியஸ் பர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ், மேபி ஒரு ஸ்பின் வீக்னஸோ இல்ல அந்த விக்கெட் கீப்பருக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றதான் நம்ம பேசணும். பட் இருக்கிற அந்த இந்தியன் கோரை வச்சு ஒரு அந்த கடப்பார பேட்டிங் நினைப்பு வச்சு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாவே இருக்க போறது இல்லை அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. ஒரு 2 out of 14 மேட்சஸ் இது அவங்க ஒரு இஷ்யூ இருக்கு. இங்க வந்து கன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு எப்ப சொல்லிருப்பேன்னா, ஒரு கன் ஸ்பின்னர், இந்தியன் ஸ்பின்னர் எடுத்து வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பேசிக் ஆல்ரெடி அவங்களுக்கு ஆன பிளேயர்ஸ் சொல்றேன், ராகுல் சார், குருணால் பாண்டியா யாரும் இங்க இருந்திருக்காங்கன்னா கூட அவங்க எல்லா மேட்சும் 11th இருக்க போறாங்க. இப்ப நம்ம வந்து கரண் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயர்ல வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு லீட் பண்ணுவாரா பேச, ஐ மீன் ஸ்பின் அட்டாக்கா, அதுதான் பிரச்சனை. அந்த ஒரு லிங்க் தான் இப்ப வந்து நம்ம வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த சீசன் வந்து டைரக்ட் ஃபைனலிஸ்ட் தான் இவங்க நம்ம சொல்லாததுக்கு காரணம் அந்த பொலாட் மாதிரி ஒரு பினிஷரோ இவங்கள மாதிரி ஒரு ஸ்பின்னரோ இல்லாததான், இந்தியன் ஸ்பின்னர் லீட் ஸ்பின்னர் இல்லாததோ தான் காரணமே தவிர்த்து மற்றபடி வேற எதுவும் இல்லை. பிரபு எல்லாம் மோரலஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆஸ் யூஷுவல் ஒரு கடப்பார டீம் மாதிரி தான் இப்பவும் இருக்காங்க. ஒரு பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் இவங்க போவாங்க கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்க ஆக்ஷன் முடிச்சுட்டு அவங்க கப்படிப்பாங்கிறத சொல்லிட்டு இருந்திருக்கோம் முன்னால. அது சொல்ல முடியாத மாதிரி தான் இப்ப இருக்கு. இஃப் தே ப்ரூவ்ட் அஸ் ராங்னா அது டு பி ஆனஸ்ட் அவங்க நல்ல ஒரு டேலண்ட் ஸ்கோட்டிங் நல்லா பண்ணிருக்காங்க ஆஸ் யூஷுவல் அப்படிங்கிற மாதிரி தான். So yeah, that's it. And clear decisions பார்க்க முடியுது அவங்க கிட்ட. மார்க் பவுச்சர் எடுத்துட்டாங்க, மைலா ஜெர்மனை கொண்டு வந்துட்டாங்க. அங்க ஸ்கை கேப்டன் இந்தியாக்குன்றப்போ இங்க ஸ்கை கேப்டனா அப்படின்னு சந்தேகப்பட்டு இருக்கப்போ ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன்ல கிளியரா இருந்திருக்காங்க. ஸோ எல்லா டிசிஷன்ஸும் கிளியரா இருக்கு. லாஸ்ட் சீசன் இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே விலகி இருக்க மாதிரி இருக்கு. அவங்க ரிட்டென்ஷன் அனௌன்ஸ் பண்ணதா இருக்கட்டும், ஏன்னா ஸ்கை வெளியே போயிடுவாரா, ரோஹித் சர்மா வேற டீம் வந்துருவாரா, ஆப்ஷனுக்கு வந்துருவாங்களா, இந்த மாதிரிலாம் பெரிய டிஸ்கஷன்ஸ் இருந்தது. அண்ட் அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் போற வகையில தான் அவங்களோட ரிட்டென்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டும் இருந்தது, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் இருந்தது. ஸோ ஒரு கிளாரிட்டி இருக்கு. அது எல்லாமே இந்தியா அந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய லெவல்ல ஒரு பாண்டிங் திருப்பியும் வந்திருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா அதுல பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் இந்தியா கப் அடிச்சதுல. அப்படிங்கிறப்போ அந்த பாண்டிங் தெரியுது. ஸோ அது ஃபீல்ட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த வருஷம் அப்படிங்கிறத சொல்லிதான் நான் வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஒரு வீடியோல மேபி கேகேஆர் ஒரு எல்எஸ்ஜி வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்ட இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல மாற்று கருத்து இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தவறா பேசியிருக்கீங்க, இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் ப்ரோ, இது பாருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தட் நம்ம அடுத்த வீடியோல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஐ எம் விக்கி சைனிங் ஆஃப் வித் டோபி, ரோஹித் அண்ட் பிரபு. பாய். தேங்க்யூ.